தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்று நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். முக்கியமாக எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருபவர் அவரை நாங்கள் நம்பும் போது அவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். எனவே இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிவிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால்
நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது, ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில், எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைப்பிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமை நின்று வழுவ மாட்டேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன்.
இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு உங்களுக்காக ஏழையானார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 24 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, ஆனால் சலமோன் கூட தம் மேன்மையெல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தாரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அதற்கு மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த வாசித்த வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுத்தால் மிகவும் அழகான நற்செய்தியோடு முதல் வாசகம் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் எதற்காக வாழுகின்றோம், முக்கியமாக கடவுள் எங்களுக்கு எதை முக்கியப்படுத்த சொல்லுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது சிந்தித்து பாருங்கள், பல நேரங்களில் இந்த உலகம் எங்களை பல திசைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் பல் இனத்தவ மக்களாக இருக்கின்றோம், பல சமயங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சமய வழிபாடுகளில் நாங்கள் பல வகைகளில் நாங்கள் கடவுளை தேடுகின்றோம், பல சமயங்களை எடுத்தால். ஆனால் கிறிஸ்தவ சமயம்
நாங்கள் கடவுளை என்ன மாதிரி பார்க்கின்றோம் என்பதை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. நாங்கள் கடவுளை மட்டும் தேடுபவர்களாக இருக்க வேண்டும், வேறு எதையும் தேட தேவையில்லை. என்னுடைய கவலைகள் எல்லாம் வேறு வேறு விஷயங்களில் இருக்க தேவையில்லை. என்னுடைய கவலை எல்லாம் நான் மற்ற விஷயங்களை நான் தேடிக்கொண்டே இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு கொடுக்குற இடமே குறைந்து விடுகின்றது. இன்று முதல் வாசகம் நாங்கள் பார்த்தால், அரசன் என்ன செய்கின்றான்? அவன் முக்கியப்படுத்துவது என்னத்துக்குன்னு பார்த்தால், அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவற்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள் படைத்தவற்றுக்கு முதலுரிமை கொடுக்கிறான், முன்னுரிமை கொடுக்கிறான். அங்கே இருந்த தெரியாத தெய்வங்களுக்கும் அங்கு சிலைகளுக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுத்து அதை தேடி செல்லுகின்றான். கடவுளை இரண்டாம் இடத்திற்கு கொண்டு வருகின்றான். எனவே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றான், அவன் அழிக்கப்படுகின்றான். இன்றைய நற்செய்தி நாங்கள் பார்த்தால் பல விடயங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. ஒன்றுதான் முக்கியமாக, நாங்கள் நாளையை பற்றி கவலைப்படுறது நிறைய இருக்கின்றது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்தால் கவலையோடு இருக்கின்றோம். என்ன செய்யணும், நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது, என்ன நடக்கும் என்று பல யோசனைகளோடு நாங்கள் வாழும் மக்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் யோசித்து பார்த்தா எங்களுக்கு இருக்கிற வருத்தங்களை, எங்களுக்கு இருக்கிற நோய்களை எல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம். என்ன நடக்குமோ, என்ன நடக்கும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரி போகும், என்ன நடக்கும் எனக்கு, இதெல்லாமே என்னுடைய தலைக்குள்ளே இருந்து யோசித்து கொண்டே நான் இருக்கின்றேன். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், இன்று திட்டவட்டமாக சொல்லுகின்றார், இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத, இதை பற்றியெல்லாம் யோசிக்காத, நீ என்ன நம்புறண்டா, நீ ஒன்றையும் யோசிக்காத, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று மட்டும் யோசி. நாங்கள் கடவுளை முதலிடம் கொடுக்கும் போது கடவுள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நம்பிக்கை வை. இருக்கிற நிறைய விஷயங்கள் உனக்கு வரும், உனக்கு தொல்லை கொடுக்கப்படும், சாத்தான் சோதிப்பான், உன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். உன்னோட மனசை நிறைய குழப்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காத. உன்னோட வாழ்க்கையில் நீ எதுக்கு இடம் கொடுக்கொண்டா, கடவுளை பற்றி நின்று அவரை மட்டும் முதன்மை கொடு. கடவுளுக்கு நாங்கள் முதலுரிமை கொடுக்கும் போது, முதலிடம் கொடுக்கும் போது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் மாறுகின்றது. அதுதான் இன்றைய வாசகம் சொல்லப்படுகின்றது. நாங்கள் இரண்டு விஷயங்களை நாங்கள் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதாவது இரு தலைவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்த, கடவுளுக்கு பணத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ தேவையில்லை. முழுமையாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டி கடவுளுக்கு மட்டும்தான். நாங்கள் நிறைய விஷயங்களை கவலை கொள்ள தேவையில்லைன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு அவர் உணவு கொடுக்கின்றார், வயல்வெளிகளை பார்க்க சொல்லுகின்றார், வானத்து பறவைகளை பார்க்க சொல்லுகின்றார். இது எல்லாத்துக்கும் கடவுள் படி இழக்கின்றார். இதை விட மேலானவர்கள் மனிதர்கள் என்று ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார். அதாவது மனிதனுக்கு இருக்கிற மேன்மையை எடுத்து காட்டுகின்றார். மனிதன் யோசிக்க தேவையில்லை. கடவுளில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்போது எனக்கு இருக்கிற நோயாக இருக்கலாம், எனக்கு இருக்கிற துன்பமாக இருக்கலாம், எனக்கு இருக்க கஷ்டமாக இருக்கலாம், முழுமையாக நான் ஆண்டவரிடம் நான் ஒப்படைக்கும் போது, முழுமையாக சரணடையும் போது அந்த ஆண்டவர் என்னை முழுமைப்படுத்துகின்றார். எனக்கு இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகளிலிருந்து அவர் காப்பாற்றுவார். அதான் சொல்கிறார், கவலை கொள்ளாதே. உன்னுடைய கவலைகளை யோசித்து நீ துன்பப்படும் போது, அப்போ நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? கடவுள் எனக்கு இருக்கும்போது அவர் என்னுடைய கஷ்டங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். அவருக்கு நாங்கள் விடணும். நாளைய பற்றி யோசிக்காத, என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காத, உன்னோட வாழ்க்கையில் என்ன துன்பம் வருன்னு யோசிக்காத, என்னில் மட்டும் நம்பிக்கை வை. உன்னோட வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் தருவேன் என்று உறுதியளிக்கும் வாசகமாக இன்று இருக்கின்றது. இன்று இந்த வாசகத்தை நான் வாசிக்கிற நேரங்களில், இதை தியானிக்கிற நேரம் என்னோட மனசுக்குள்ளே வர்றதெல்லாம், நாங்கள் ஆண்டவரிடம் முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது எதுவும் சாத்தியமாகும். எங்களுக்கு புற்றுநோயாக இருக்கலாம், எங்களுக்கு ஒரு பெரிய குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். இந்த நேரங்களில் நான் கடவுளை மட்டும் நம்பி வாழும்போது அந்த வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றி விடுவார். எனக்கு ஓடவே முடியாத
கஷ்டம் எல்லா பக்கத்துலேயும் சூழ்ந்து வரும்போது ஆண்டவரை மட்டும் நாங்கள் நம்பும்போது அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு என்னமும் செய்ய முடியும் எங்களோட வாழ்க்கையில். எனவே அந்த கவலையை எல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வர்களாக வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமாக இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளை எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களுக்கு புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் பிரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நெற்கருணை செபம். நெற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அருளினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா.
நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளரின் உம்மில் ஒன்றிணைப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்தும் நேரடியாகவும் இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இந்த நாளில் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இந்த நாளும் நன்றி இயேசுவே. உம்மாவியை பொழிவதற்காய் நன்றி, அபிஷேகம் தருவதற்காய் நன்றி. உம்மாவியை பொழிவதற்காய் நன்றி, அபிஷேகம் தருவதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இந்த நாளில் நன்றி இயேசுவே.